ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மே மாதம் 21 செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஆழக்கடவர்கள். ஆதியாகமம் 1:26 சொல்கிறது, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள். மற்ற எல்லா சிருஷ்டிகளையும் ஆளும்படியான அதிகாரத்தை மனிதனுக்குள் கர்த்தர் கொடுத்தார். ஆதாமை சிருஷ்டித்ததை குறித்த விவரம் முதலாக ஆதியாகமம் 1:26 இடம்பெற்றாலும் ஆதாம் என்கிற பெயர் 2 அதிகாரம் 19 தான் வருகிறது. ஆதாம் என்பதற்கு செந்நிற மண் என்பது அர்த்தம். ஆதாமை ஆவி, ஆத்துமா, சரீரம் உடையவனாய் தேவன் சிருஷ்டித்தார். அவனிலிருந்து ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டாள். இருவரும் குழந்தைகளைப் போல குற்றமில்லாதவர்களும் கபடமில்லாதவர்களுமாய் இருந்தார்கள். அவர்களை பார்க்க ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் இறங்கினார், அவர்களோடு உலாவினார். ஆதாம் எந்த ஆண்டில் சிருஷ்டிக்கப்பட்டான்? ஆர்ச் பிஷப்பான ஜேம்ஸ் அஷர் என்பவர் எந்தெந்த விதத்திலோ ஆராய்ச்சி செய்து முடிவில் கர்த்தர் ஆதாமை கிமு 4004 ஆண்டிலே சிருஷ்டித்தார் என்று எழுதினார். அவர் அந்த அறிக்கையை வெளியிட்ட சில வருடங்களுக்கு பிறகு போதகரான ஜான் லைட்ஃபுட் என்பவர் கிமு 4004 ஆண்டு அக்டோபர் 23 காலை 9 மணிக்கு ஆதாம் உருவாக்கப்பட்டார் என்று எழுதினார். இந்த கூற்றுக்கள் எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை. ஆனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சிருஷ்டிப்பின் நோக்கத்தை அறிந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். எபேசியர் 2:10. கர்த்தரால் அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவர் நற்கிரியைகளை செய்தது போல நற்கிரியைகளை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் அல்லவா? அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்தில் அசைவாடுவார். நன்மை செய்ய வேண்டும், நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்ற ஏவுதலையும் உந்துதலையும் உங்களுக்கு தந்தருளுவார். அப்பொழுது சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்னை அனுப்பினார் என்று நீங்களும் கூட சொல்ல முடியும். ஏசாயா 61:1 மற்றும் 3 தேவப்பிள்ளைகளே, உங்களால் முடிந்த அளவு நன்மை செய்யுங்கள். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மத்தேயு 5:16. நற்கிரியைகளை செய்யவும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் திராணி உள்ளவர்களாய் இருக்கையில் அதை செய்யாமல் போவோமானால் கர்த்தர் அதை பாவமாக எண்ணுவார் அல்லவா? இன்றைய நினைவிற்கு தீத்து 3 அதிகாரம் 14 நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்கிறதற்கேதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 நாளாகமம் 13, 14 மற்றும் 15 அதிகாரங்கள், மாலை
யோவான் 7ஆம் அதிகாரம் 1-27 முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நற்கிரிகளை செய்ய பழகுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.